ஆட்சிக்கு வரும்போது நான் வந்து சிங்கப்பூர் மாதிரி மாற்றிடுவேன்னாரு. அப்புறம் என் கையெல்லாம் கட்டி போட்டாங்க அப்படின்னாரு. இப்போ வந்து ஒரு ஜோகோ டைட்டில் பார்க் வரவும் நான் வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. நிச்சயமா சார், 100% நம்ம ஆதரவு கொடுப்போம் சார். நீங்கள் வந்து நல்லது செய்கிறீங்க, மக்கள் நல்லா இருப்பாங்க, சிங்கப்பூர் மாதிரி மாற்றிங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் இருந்தவங்கிற முறையில் நான் சொல்கிறேன். எனக்கு அதை நினைச்சாலே எனக்கு வந்து சந்தோஷமாக, நினைக்கக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் 5 வருஷத்தில் தாராளமாக செஞ்சிட முடியும் சார். சிங்கப்பூரை வந்து உருவாகிறதுக்கு 5 வருஷம் தான். வணக்கம் சார், என் பேர் மதிவண்ணன். காரைக்காலில் இருக்கேன். என் பையன் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போது புதுசாக ஜேசிஎம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க சார். இப்போ அவங்களுடைய கனவு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சந்தோஷம் சார். எனக்கு வந்து நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கோம். சிங்கப்பூர் வந்து எனக்கு தெரியும். 1997லேருந்து 99 வரையும் நான் சிங்கப்பூரில் இருந்தேன். என்னை பொறுத்தவரையிலையும் சிங்கப்பூர் வந்து 1965 எப்படி இருந்ததுன்னா, நம்ம நாட்டை விட ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. இன்றைக்கி பர் கேபிட்டா இன்கமில் அதுதான் நம்பர் 1 நாடாக இருக்குது. அந்த அளவு அந்த தலைவர் வந்து மாற்றிட்டாரு. அந்தமாரி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா எல்லோரும் சந்தோஷம் தானே சார். எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னாக்கா அதை வரவேற்கத்தக்கது தானே. நீங்கள் சிங்கப்பூரை மாற்றுறீங்க அப்படின்னாக்கா என்ன விதத்தில் மாற்ற போகிறீங்க? அதனுடைய கட்டமைப்பு கொண்டு வந்தால், இல்லை அவர் என்ன செஞ்சாரோ அந்த மாதிரி. அவர் என்ன செஞ்சார், நிறையா வந்து வெளிநாடுகளுக்கு போய் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்து என்னென்ன தொழிலெலாம் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து செய்ய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷிப் பில்டிங், ஷிப்பு மெயின்டெனன்ஸ். ஏன்னா இயற்கை துறைமுகம் அப்போது ரொம்ப அதிகமாக இருந்த காலத்தில் அவர் வெளிநாடு போய் நீங்கள் இதெல்லாம் வாங்க, கப்பல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப சீப்பாக பண்ணித்தரோம், இதெல்லாம் சொல்ல உடனே நிறைய கப்பல்லாம் அங்கே வந்தது. மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க, கப்பல்லாம் கட்டி கொடுத்தாங்க, ரொம்ப சீப்பாக பண்ணி கொடுத்தாங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் எல்லா நாடுகளுக்கும் போய் தொழில் தொடங்குங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னாரு. இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் பேஸ் இல்லாத அரசுகளே, இன்டர்நேஷ்னல் கண்ட்ரியே கிடையாது. எல்லா நாடுகளும் அங்கே ஒரு பேஸ் வச்சுருக்கு. ஏன்னா இது ஒரு பொருளாதார சென்டர் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து நிறைய இடங்களுக்கு பொருள்கள் உற்பத்தி ஆகி போயிட்டுருக்கு. அதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்ததுனால இன்றைக்கி பர் கேபிட்டா இன்கமில் மிகப்பெரிய பணக்கார நாடாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா, என்ன மாதிரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லிவிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணப்பட்டீங்க, அதற்கான திட்டங்களை நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கூட ஒத்துழைக்கிறோம். இப்போ தொழில் ரீதியாக தான் வளர்ச்சி அடையணும், அதுதான் வந்து முறையான வளர்ச்சி. வேலை வாய்ப்பையும் உருவாக்கினா மட்டும்தான் நீங்கள் அந்த வளர்ச்சி வரும்னு நினைக்கிறீங்க, அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்க சார்? அது வந்து அது ஒரு பார்ட்டு சார். நம்ம நாடு இயற்கையிலே விவசாய நாடு. விவசாய உற்பத்தி வந்து நம்ம பண்ணாலே போதும். நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி ஆகிற வெளி மாநிலங்கள்லேருந்து வருகின்ற விவசாய பொருள்களை இங்கேயே உற்பத்தி பண்ணால் நம்ம விவசாயிகளுக்கு வேலை கிடைக்கும், நம்ம விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும், நம்ம வரி பணம் இங்கேயே இருக்கும். இந்த பணப்புழக்கம் இங்கேயே அதிகரிக்கும். அப்போ வருமானம், பணப்புழக்கம் எல்லாம் இருந்துன்னா நிச்சயமாக சிங்கப்பூருடைய அது அடிப்படை ஒரு இதாக மாறுது இல்லை சார். இப்போ சிங்கப்பூர்ன்றது ஒரு தனி அரசாங்கம் சார். இப்போ இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. இப்போ இது தனியாக ஒரு மத்திய அரசுக்கு கீழே தான் இயங்குவது. இவங்களால சில விஷயங்களை கட்டமைப்பில் உருவாக்கிட முடியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரியே வந்துடுமா? சாத்தியம் இருக்கா? சூப்பரான கேள்வி கேட்டீங்க சார். இதுதான் சார் இதுதான் சார். இப்போ ஆக்சுவலாக இப்போ ரங்கசாமி சார் வந்து என்ன பண்ணார்னா, ஆட்சிக்கு வரும்போது நான் வந்து சிங்கப்பூர் மாதிரி மாற்றிடுவேன்னாரு. அப்புறம் என் கையெல்லாம் கட்டி போட்டாங்க அப்படின்னாரு. இப்போ வந்து ஒரு ஜோகோ டைட்டில் பார்க் வரவும் நான் வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சார், சிங்கப்பூர் மாதிரி மாற்றுறதுக்கு அவர் வந்து எந்த வெளிநாட்டு கடனும் வாங்கலை, யாரையும் வந்து லீ குவான் யூ அவர் தான் சிங்கப்பூருடைய சிற்பி, எந்த இதுவும் பண்ணலை. அவர் செஞ்சது என்னன்னா, என்ன செஞ்சால் நாடு முன்னேறும் அப்படின்னு பார்த்தாரு. இங்கே தொழிலெலாம் அதாவது தொழில் தொடங்கினாக்கா எல்லாரும் தொழில் தொடங்கினாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த தொழில் தொடங்கிறதுக்கு என்ன காசை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து? நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, இந்த மக்களுக்கு தேவையான பொருள்களை இங்கேயே உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு பட்ஜெட்டுன்னு ஒன்று வருது இல்லை சார், 10,000 கோடி. நீங்கள் அதுலேயும் ப்ளஸ் அதுக்கப்புறம் உங்களால் முடியல அப்படின்னாக்கா
உலக வங்கியில் கடன் வாங்குங்க. என்னப்பா நீங்கள் இதுக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்து அவங்க வந்து இதுக்கு உங்களுக்கு குறுக்கிடுறாங்க, தடை போடுறாங்க அப்படின்னு வர்றதுக்கு சொல்கிறதுக்கோ என்ன சார் இருக்குது? இல்லை, இப்போ இவரை பொறுத்தளவுக்கு மத்திய அரசை எதிர்பார்க்கல சார். இப்போ இவர் வந்து சொந்த பணத்திலேயே கூட செய்யறதுக்கு நிறைய திட்டங்கள் வச்சுருக்காரு. ஆண்டுக்கு 100 கோடி ரூபா திறன் மேம்பாட்டுக்காகவே செயல்படுத்துகிறாரு. அப்படின்னும் போது இது செயல்படுத்துறதை தாண்டி இதுக்கான தடை மத்திய அரசு வழங்கணும். அதாவது ஏதோ ஒரு விதத்தில் தடையோ முட்டுக்கட்டையோ போட்டாங்கன்னா இந்த வளர்ச்சியை எப்படி உருவாக்க முடியும்? சரி சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு என்னென்ன பொருள்கள் வெளி மாநிலத்திலேருந்து வருது, இதை உங்களால் பார்க்க முடியுமா முடியாதா? அதை பாருங்க, டேட்டா எடுக்க சொல்கிறீங்க. என்னென்ன மாதிரி பொருட்கள் வந்து இறக்குமதி செய்கிறாங்க வெளி மாநிலத்திலேருந்து வருது. அந்த பொருள்களை நீங்கள் இங்கேயே உற்பத்தி செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மத்திய அரசுங்க என்ன தடை உங்களால் செய்ய முடியும்? இதுக்கு என்ன உங்களுக்கு பணம் தேவை? பேங்க் லோன் வாங்கி நீங்களே பண்ணிட்டு போகலாமே. நம்ம நாட்டில் எந்த தலைவருமே எந்த அரசியல்வாதியுமே பொருளாதார நிபுணருமே பாண்டிச்சேரி மக்களினுடைய தேவை என்ன, அதனுடைய அந்த தேவைக்கான உற்பத்தியை செலவு என்ன, அந்த செலவு நம்ம இங்கேயே செஞ்சு இதை வந்து மக்களுக்கு கொடுத்தா எந்த அளவுக்கு அது சீப்பாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி வேலை வாய்ப்பை உற்பத்தி உருவாக்குறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இதுக்கு வந்து மத்திய அரசு என்ன தடை விதிக்க முடியும்? அது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பு, எனக்கு வந்து 3.5 லட்சம் குடும்பம் இருக்குது சார் பாண்டிச்சேரியில். 3.5 லட்சம் குடும்பத்துக்கும் சோப்பு எங்கேருந்து வருது? வெளி மாநிலத்திலேருந்து வருது. நீங்கள் இந்த சோப்பை 60 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி கொடுக்குது, அதை வந்து நண்பர் சொல்கிறாரு 15 ரூபாய்க்கு நம்ம உற்பத்தி பண்ணலாங்கிறாரு. நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, அப்போ எத்தனை சோப்பு தேவைப்படுதுன்னு. குவாலிட்டியான சோப்பு 15 ரூபாய்க்கு உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னாக்கா இதை வந்து இதில் வேலைவாய்ப்பு கிடைக்குது. இதுக்கு வந்து மத்திய அரசாங்கனுடைய தடை என்ன இருக்க முடியும்? உங்களுக்கு வந்து நம்ம காசு இங்கேயே கிடைக்குது, தொழிலை வந்து தொடங்கிறதுல என்ன சிக்கல்? எனக்கு அது புரியவே இல்லை. இது யாருமே எந்த அரசு, மத்திய அரசோ இல்லை வேறு யாருமோ நம்மளை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை சார். நீங்கள் நல்லது செய்யணும்னு ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா இறக்குமதி ஆகிற அனைத்து பொருள்களும், விவசாய பொருள்கள்லேருந்து தொழிற்சாலை பொருள்கள் வரலைங்க, அனைத்தும் எதெல்லாம் செஞ்சால் சீப்பாக இருக்குமோ அதை செய்ய நீங்கள் முயன்றாலே இங்கே வேலைவாய்ப்பு பிரச்சனைங்கிறது அடியோடு தேர்ந்துடும் சார். அது வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் மாரி ஆகிறதுக்கு ஒரு பேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோடு, அதுக்கப்புறம் கட்டமைப்பு எட்ஸட்ரா இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ சார், இப்போ சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கேளிக்கை, என்டர்டெயின்மெண்ட்டு, மது, கலாச்சாரம், இது லாபி என்னென்னவோ பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரியான விஷயங்களில் தான் அது ரொம்ப குதூகலமாக இருக்குது. அதனால தான் எல்லோரும் அங்கே வராங்க. அது வந்து டூரிசமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய அளவில் அது ஒரு வருவாயை ஈட்டு தருது. அப்போ அதை மாதிரி கொண்டு வரதுக்கான நோக்கமாக இருக்குமா? என்னோட கேள்வி. இல்லை சார், அதாவது முதல்ல சிங்கப்பூர் வந்து அது ஒரு ட்ரேட் சென்டர், ப்ரொடக்ஷன் சென்டர், ஏன்னா சர்வீஸ் சென்டர். இந்த சர்வீஸ் இந்த 3த்தையும் பண்ண பிறகு தான் அது வந்து சுற்றுலாத்தலமாக அதுக்கப்புறம் தான் மாறிச்சு சார். மக்களை முதல்ல வந்து மேம்படுத்தினார் லீ குவான் யூ. அவர் தான் இந்த சிங்கப்பூரின் தந்தை. மக்களை வந்து எப்படி மேம்படுத்தினார்னா நிறையா தொழில் அங்கே தொடங்க வச்சு நல்ல வியாபாரம், நல்ல சர்வீஸு இதெல்லாம் அங்கே இந்த நாட்டில் கிடைச்சதுனால எல்லா நாடுகளும் வந்தது. வேலைவாய்ப்பு பிரச்சனையெல்லாம் ஒழிஞ்சுது. வறுமை, நீங்கள் சுற்றுலா மூலமாக அந்த நாடு வந்து பொருளாதார முன்னேற்றம் அடையலை சார். அது வந்து தொழில்லையும் வியாபாரத்துலேயும் சர்வீஸ்லேயும் தான் சார் இன்றைக்கி அது நம்பர் 1 நாடாக இருக்குது. நீங்கள் பர் கேபிட்டா இன்கம் வந்து நீங்கள் சுற்றுலாவை நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சுற்றுலா வந்தாங்க, அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருது, என்ன வருமானம் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சார். இல்லை, பொதுமக்கள் மத்தியில் அப்படி ஒரு கேள்வி இருக்குது சார். என்னன்னா கேஷினோ இந்த மாதிரி சூதாட்டங்களை உருவாக்கி பெரிய அளவில் இவங்க வந்து இவங்க சூதாட தான் இங்கே வராங்க. ஆல்ரெடி இவங்க அப்படி ஒரு எண்ணத்தில் தான் சிங்கப்பூர்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்களோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது உண்மையிலேயே சிங்கப்பூர் அப்படி தான் இருக்குதா? அதில் தான் சிங்கப்பூர் வளர்ந்துதா? அதுதான் என்னோட கேள்வி. அதுதான் நான் 97லேருந்து 99 வரலையும் 2 வருஷம் அங்கே இருந்தேன். இந்த கேளிக்கை அந்த சுற்றுலா அப்படிங்கிறது என்ன கேட்டால் ரொம்ப மினிமமாக தான் இருந்தது. அந்த அதெல்லாம் இருக்குது. சுற்றுலா தலங்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது? நம்ம நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி பார்க்குறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆகும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இங்கேயே நம்மளால் வந்து பெருசாக அதனால் ஒன்றும் லாபம் வருமானம் வர்றதா தெரில எனக்கு.
அங்கே என்ன அதனால சார் கேளிக்கை சூதாட்டம் சார், கேளிக்கை சூதாட்டம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இது என்ன அது லாஸ் ஏஞ்சல்ஸ் மாரியோ மற்ற இடங்கள் மாரியோ அங்கே ஒன்றும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூதாட்டம் கேளிக்கையெல்லாம் நான் பார்க்கல நான் இருந்த வரைக்கும். ஓகே சார். இப்போ சார், இப்போ உங்களோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா மக்களை வந்து உயர்த்தணும், பொருளாதார ரீதியாக உயர்த்துறது தான் ஒரு சிங்கப்பூரான அடித்தளமாக இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நிச்சயமா. அதுக்கான திட்டங்களோடும் செயல்பாடோடும் இந்த ஜேசிஎம் உள்ள வந்தாங்கன்னா அது ஆரோக்கியம் சார். சிங்கப்பூர் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, சிங்கப்பூர் நல்லா இருக்குன்னா என்ன சார் மீன் பண்ணிருக்கேன்? சிங்கப்பூர் மக்கள்லாம் நல்லா இருக்காங்க, கரெக்டு தானே? அப்போ நீங்கள் மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் சார். மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் நீங்கள் வேறு எதன் மூலமாக சிங்கப்பூர் மாரி மாற்ற போகிறீங்க? என்ன பில்டிங்கா, எனக்கு தொழிற்சாலையா, நீங்கள் என்ன ரோடா, ஏர்போர்ட்டா, எதன் மூலமாக நீங்கள் சிங்கப்பூர் மாரி இது கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் சார், மக்கள். ஊர் சிரித்ததுன்னா ஊரை சிரித்தது, ஊரில் உள்ள மக்கள் சிரித்தாங்க. சிங்கப்பூர் மாரி நீங்கள் ஆக்கணும்னா சிங்கப்பூரில் உள்ள மக்களை ஆக்கின மாதிரி இங்கே உள்ள எல்லாரையும் நீங்கள் ஆக்கணும். இப்போ சிங்கப்பூர் மக்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு சம்பளம் வரும் எவ்வளோ சார் இருக்கும்? ஒரு 2.5 லட்ச ரூபா சார், மினிமம் சேலரி 2.5 லட்ச ரூபா ப்ரைவேட்லையா? நீங்கள் ஆமாம், பிரைவேட்ல 2.5 லட்ச ரூபா. அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய சம்பள விகிதம், அடிப்படை சம்பள விகிதம் 2.5 லட்ச ரூபா. ஓ, அதுதான் அந்த வளர்ச்சின்றீங்க. அதாவது தனி மனிதனோட வளர்ச்சி ஒரு நாட்டினோட. இப்ப நான் வந்து உடனே எனக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லல. ஆரம்பத்துல அவனும் 5000 10,000 சம்பளம் வாங்கிட்டு தான் இது பண்ணிட்டு இருந்தான். அங்க வர தொழில் முன்னேற நாடு முன்னேறின பிறகு இந்த அளவுக்கு வருவாய் ஈட்டிட்டா நீங்க சம்பளத்தை தாராளமா கொடுக்க முடியும். ஆமா, நிச்சயமா. ஓகே சார். இப்போது அங்கே மக்கள் மேலே எவ்வளோ கேராக அந்த அரசாங்கம் இருக்குது சார்? இப்போ சிங்கப்பூர் சொல்கிறீங்க, நீங்கள் இருந்ததுனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு சாலையில் போகும்போது நீங்கள் கூட சொன்னீங்க, பஸ்ஸை விட்டு இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மழையில் நனையாத அளவு கூட செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ இது மக்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையாக செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்லையா? இதுவும் வந்து இந்த கட்சிகள் செய்யணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கா சார் உங்களுக்கு? நிச்சயமாக சார். இந்த மக்களுக்காக அவங்க பண்ணுற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பார்த்தா ரொம்ப மெய்சிலுக்கும். ஏன்னா நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னாக்கா உங்கள் வீடு போகிற வரலையும் வெயிலோ மழையோ உங்களை பாதிக்காத மாதிரி கொட்டா மாரி போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம். அது வந்து ஜஸ்ட் நீங்கள் இங்கே நம்ம நாடு மாரி அந்த தனி மனித நடமாட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுற, அதாவது பாதிக்கிற எதையுமே அந்த அரசாங்கம் அளவு பண்ணுறதே இல்லை. நீங்கள் நினைச்சா ரோடு மறியல், போராடுறதுக்கு அங்கே ஒரு விஷயமும் இல்லை. அவ்வளவும் அமௌண்ட் கொடுத்துருது. சரி, மீறி நான் இந்த பிரச்சனை எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதுக்காக நான் இறங்கி போராடணும்னாக்கா அதெல்லாம் அங்கே செய்ய அட்ரஸ் பண்ணிட்டாலே அதை முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த இடத்துல இந்த இஷ்யூஸ் இருக்குன்றதை அது யார் முறைப்படி சொல்லிட்டாலே அது நிறைவேற்றப்படுன்றீங்க. அப்படி மக்களுக்கு பாதிக்கிற எந்த ஒரு விஷயமும் அங்கே வந்து இல்லை சார். இப்போ நான் ஒரு இஷ்யூஸ் பார்க்குறேன், அதை நான் எப்படி வந்து கவர்மெண்ட்டை கொண்டு போய் சேர்த்து அதை தீர்வு காணணும்னா அப்போ நான் வந்து ப்ராப்பராக அணுகுனாலே அதுக்கு தீர்வு கிடைச்சிடும். அதுக்கு நான் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. கட்டாயம் கிடையாது. இப்போ இந்த மாதிரியான கட்டமைப்போடு இவங்க உருவாக்கணுன்றது தான் உங்களோட எண்ணமா சார்? ஆமாம், அப்படிதான் நீங்கள் கொண்டு போகணும் சார். ஒன்றும் இல்லை, சிங்கப்பூர் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத, எந்த ரிசோர்ஸுமே இல்லாத நாடு. அந்த நாட்டில் வந்து தண்ணி கூட கிடையாது, சாப்பாடு உணவு எதுவும் கிடையாது. அந்த நாடே இந்த அளவுக்கு வந்து வளரும். எவ்வளோ ஆண்டில் சார்? எத்தனை ஆண்டில்? 1965 ஆனால் நம்ம நாட்டில் எல்லாமும் இருக்குது சார், இல்லாத விஷயங்களே இல்லை. நம்ம வெளிநாட்டை போய் நீங்கள் வந்து ஆரம்பிங்க, தொழில் ஆரம்பிங்கன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து கடன் கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மாரி நான் சொல்கிறது ரொம்ப ட்ரைவல் மேட்டர்ஸ் தான். நீங்கள் இந்த சோப்பு, இந்த இரும்பு, இந்த சிமெண்ட்டு நமக்கு தேவையானதை குறைந்த விலையில் நல்ல குவாலிட்டியாக இங்கேயே நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த விதமான வெளி மாநிலமோ வெளிநாடுகளோ ஒன்றிய அரசினுடைய இதுவோ நமக்கு தேவையில்லை. எது காசோ நிதியோ நமக்கு தேவையில்லை, அனுமதியோ தேவையில்லை. இதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க அனுமதி என்ன சார் தேவை? நீங்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் என்ன செஞ்சாலும் யாரும் உங்களை எதுவும் தடுக்க போகிறதில்ல. இங்கே வந்து நீங்கள் எல்லாமும் நீங்களே செய்யலாம். வெளியே ஆட்களை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய, சிங்கப்பூர் மாதிரி வெளிநாட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு வெளிநாட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா சிங்கப்பூருடைய இது வீழ்ச்சி ஆகிடும். நம்ம நாட்டில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் உள்ள தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தாலே போதுங்கிறது தான் சிங்கப்பூர் மாரி அது ஒரு அடிப்படையாக ஆகிடும், பேஸ் மாரி ஆகிடும். அதுலேருந்து நம்ம முன்னேறி மேலே போயிட்டே இருக்கலாம்.
இப்போ இவங்களுடைய விஷயத்தில் சொல் அல்ல செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதுதான் அவங்களுடைய இது வேர்டு கீவேர்டாக வச்சுருக்காங்க. இந்த கீவேர்ட் படி அது இது அத்தனையும் நடைமுறைக்கு வந்தால் நீங்கள் உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் சார்? நிச்சயமா சார், 100% நம்ம ஆதரவு கொடுப்போம் சார். நீங்க வந்து நல்லது செய்றீங்க, மக்கள் நல்லா இருப்பாங்க, சிங்கப்பூர் மாரி மாத்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூர்ல இருந்தவங்கிற முறையில் நான் சொல்றேன், எனக்கு அதை நினைச்சாலே எனக்கு வந்து சந்தோஷமா, நினைக்கக்கூடிய சந்தோஷமா இருக்கு. அதை வந்து நீங்க 5 வருஷத்துல தாராளமா செஞ்சிட முடியும் சார். சிங்கப்பூரை வந்து உருவாகிறதுக்கு 5 வருஷம் தான். மற்ற சொல்ற மாதிரி 30 வருஷம் 40 வருஷம் பீரியட்லாம் தேவையில்லை. 5 வருடத்தில் நிச்சயமாக சிங்கப்பூர் மாதிரி மாறலாம். அதுக்கான அடிப்படையில் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா போதும். அவரை வந்து நேரில் சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, யார் சார்? ஜேசிஎம் அவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை, இல்லை ஜனநாயக கட்சியினுடைய தலைவரை எனக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொள்கையோட முனைப்போட வர பார்க்கணுன்னா எனக்கு ஆர்வமாக இருக்குது. அது நான் இப்போ சொன்னது, சிங்கப்பூரை பற்றி சொன்னது, நான் என்னுடைய அனுபவங்களில் ரொம்ப கம்மி தான். நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு, அவற்றை சொல்கிறதுக்கு, இது பண்ணுறதுக்கு. சான்ஸ் கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக அவரை நேரில் சந்தித்து நிறைய உரையாட சொல்ல விரும்புகிறேன். பகிர்ந்து கொள்ள நிறைய விவரங்களை இன்னும் மேலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். இப்போ அவருக்கு ஒரு கூடுதலாக ஒரு விஷயத்தை நீங்கள் தகவல் கொடுக்கும்போது அது இன்னுமே அவங்க சீரமைச்சு செய்யறதுக்கு ஒரு நிச்சயமாக சூப்பராக சொல்லிட்டீங்க. இதே தான் நான் சொல்ல வந்தேன். சரி, என்னுடைய இது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பயணத்தில் என்னுடைய இது கொஞ்சம் உதவுனாக்கா அது பகிர்ந்துக்க தயாராக பகிர்ந்துக்க தயாராக. ஓகே சார், மிக மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதில். நன்றி சார்.